திருப்பூரில் ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். நாட்டின் ஜிஎஸ்டி வரி வசூல் 15.4% வளர்ச்சியுடன் 2 லட்சம் கோடி ரூபாயை கடந்து சாதனை படைத்துள்ளது. மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி கடந்த மாதத்தில் நாட்டின் ஒட்டுமொத்த ஜிஎஸ்டி வசூல் 2,11,205 கோடி ரூபாயாக உயர்ந்து அசத்தியுள்ளது. நடப்பு நிதியாண்டில் மாதாந்திர ஜிஎஸ்டி வசூல் 2 லட்சம் கோடி ரூபாயை தாண்டுவது இது இரண்டாவது முறையாகும். முன்னதாக கடந்த ஏப்ரல் மாதத்தில் வசூலான 2.43 லட்சம் கோடி ரூபாயே இதுவரை உச்சபட்ச வசூலாக இருந்து வருகிறது. மத்திய நிதி அமைச்சகத்தின் அறிக்கையின்படி மத்திய ஜிஎஸ்டி 39,835 கோடி ரூபாயும், மாநில ஜிஎஸ்டி 47,881 கோடி ரூபாயும், ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி 1,23,968 கோடி ரூபாயும் வசூலாகியுள்ளது. இதிலிருந்து திருப்பிச் செலுத்தப்பட்ட பிறகு நிகர ஜிஎஸ்டி வருவாய் 1.81 லட்சம் கோடியாக உள்ளது. அது மட்டுமின்றி வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களுக்கான வரி வசூல் 28.8% அதிகரித்து 66,511 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. அதேபோல் உள்நாட்டு பரிவர்த்தனைகள் மூலமாக வரி வசூல் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது 10.1% அதிகரித்து 1.45 லட்சம் கோடி ரூபாயை எட்டியுள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை கடந்த மாதத்துடன் 9 ஆண்டுகளை நிறைவு செய்து தற்போது வெற்றிகரமாக 10வது ஆண்டில் கால் பதித்துள்ளது. எளிய வரி முறையை வழங்கும் நோக்கில் கடந்த 2025 செப்டம்பரில் ஜிஎஸ்டி வரி அடுக்குகள் மற்றும் விகிதங்கள் முழுமையாக குறைக்கப்பட்டதும் இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. நடப்பு நிதியாண்டின் முதல் 4 மாதங்களில் ஒட்டுமொத்தமாக ஜிஎஸ்டி வசூல் 10.1% உயர்ந்து 8.43 லட்சம் கோடி ரூபாயாக நிலை பெற்றுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது.